வணக்கம் பிரியா. அதாவது நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தச்சூரில் இருந்து ஆந்திரா மாநிலம் சித்தூர் வரை 6 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் பள்ளிப்பட்டு அடுத்த குமரராஜப்பேட்டை பகுதியிலிருந்து விவசாய நிலங்கள் மற்றும் கோவில் நிலங்கள் கையகப்படுத்தி சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து இருக்கிறார்கள். இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட இந்த வாக்குச்சாவடியில் இதுவரை வாக்குப்பதிவு என்பது நடைபெறவில்லை. அது முக்கியமா கட்சி பிரமுகர்கள் கூட இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வாக்களிக்காதனால அந்த பகுதியில் இந்த வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. அதே போல மதுரையில் இருந்து பொன்னேரிக்கு செல்லக்கூடிய சாலையில் கூட கடந்த 10 ஆண்டுகளாக சாலையை சீரமைக்காததுனால அந்த பகுதியில் அந்த மதுர் கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து தற்போது புறக்கணித்து இருக்கிறார்கள். இதனால் அந்த கிராம மக்களுக்கு அந்த வாக்குச்சாவடியில் இப்போ வெறிச்சோடி காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய அதானி மற்றும் எல்என்டி துறைமுகங்கள் கூட அங்க பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள், மீனவ கிராம மக்கள், அந்த மக்கள் வேலைவாய்ப்பு, நிரந்தர வேலைவாய்ப்பு, அதே போல அவர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிதாக வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்போது இந்த தேர்தல் புறக்கணித்து தற்போது அந்த பகுதியில் வாக்களிக்க செல்ல இல்லாததுனால இந்த வாக்குச்சாவடி மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பா இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வரலாறு காணாத அளவிற்கு தற்போது இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த அதிகாரிகள் கூட இந்த புறக்கணிக்கக்கூடிய கிராம மக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்கள் வாக்களிக்க செல்லாததுனால தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது.